மூச்சு காற்று தான் இந்த வாழ்க்கையில நம்ம கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய அற்புதமான பொருள். இந்த சொத்து இழந்துட்டோன்னு சொன்னா எந்த சொத்தையும் நம்ம காப்பாற்ற முடியாது. இந்த உடல் மிகப்பெரிய சொத்து. உடலிலே கொடுத்திருக்கக்கூடிய காற்று அதை விட பெரிய சொத்து. அதுதான் இடந்தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், பாடி பணிதல், ஜப தவம் செய்தல். இதெல்லாம் வள்ளலார் எழுதிட்டார். ஜபம் செய்யுங்க, தவம் செய்யுங்க. தவம்னா நிஷ்டை, ஜபன வாசிய மேலுக்கும் கீழுக்குமா கற்றறிந்தவர்கள் மத்தியில் உட்கார்ந்து அவர்கள் சொல்லித் தருவதை பாடமாக ஏற்று பழகுதல் வேண்டும். நீங்களே ஏதோ மூச்சு பயிற்சி இழுக்கிறோம் விடுறோம் அப்படின்னு பண்ணன்னு சொன்னால் எங்கேயாவது அந்த காற்று ஒன்று கிடக்க ஒன்று உடல் பகுதியில் கீழ்ப்பகுதியில் தட்டிடுச்சுன்னா ஒவ்வொரு வேலையை செய்துட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது மருத்துவம் பார்த்துடலாம். அது மேல் பக்கம் போய் மூளையை தட்டி திறக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு மருந்தே கிடையாது. எத்தனையோ பேர் தெருவிலேயே திரிகின்றார்கள் இந்த பிராணாயாம அபியாசம் தெரியாமல் பண்ணி. அதனால்தான் கொடிய நஞ்சுள்ள கிங் கோபுரான்னு சொல்லக்கூடிய நல்ல பாம்பு கிட்ட பழகிற மாதிரி தான் சுவாசத்துக்கிட்ட பழகிறதே. சுவாசத்துக்கிட்ட ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும். வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்வார், மெல்லனே துதி செய்தல் வேண்டும். மெல்லன பிறர் கேளா வண்ணம்னார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது இந்த சுவாசம் உள்ளுக்கு ஓடுதா வெளியே ஓடுதான். வழக்கிடுதல் கூடாதுன்னார், ஓடுதல் கூடாதுன்னார், இறைக்க இறைக்க மூச்சு இறைக்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னார். ஏன்? மரணமில்லாத வாழ்க்கைக்கு இந்த சுவாச காற்று தேவை.